Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கமகமன்னு நல்ல சுவையான ஒரு நெத்திலி கருவாடு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு மிதுனோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரைன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கூட. நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஸோ இந்த ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்திருக்க கருவாடை வந்துட்டு க்ளீன் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய தலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வேறு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. அப்படி சேர்த்திக்கும் போது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா தலையை மட்டும் கிளியே எடுத்தாச்சு. இதை வந்து டேப் வாட்டரில் ஒரு 7 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 7 தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து கொஞ்சமாக கை பொறுக்கிற சூட்டுக்கான தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்க போகிறேன். தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இன்னுமே கூட அதிகமாக அதில் ஏதாவது டஸ்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது இதுக்கு வந்துட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா சுடுதண்ணியில், அதை மறுபடியும் ஒரு 2 தடவை அலசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னுமே காரம் வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொழுப்பாக தான் இருக்கும், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் லேசாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா, உப்பு கண்டிப்பாக பத்தாது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டில் ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் கருவாடு நம்ம வாஷ் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயும் லேசாக ஈரம் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கருவாடு ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த கருவாடில் ஒட்டணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா எல்லாமே அதில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரு அயன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து சேர்த்திக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லாமே வெந்து வரும். இதை பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். நல்ல மசாலா எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா குக்காக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறதையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். இது சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கமகமன்னு வாசனை அடிக்கும். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த கருவாடு ஸ்மெல்லே இருக்காது. நம்ம நல்லா ஒரு மோர் தென் 10 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால மிதுனுக்கு இது ரொம்பவே ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிறதுனால எதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷோ அதை வந்து வாழை இலையில் தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவான். ஸோ அவனுக்காகவே வந்து கட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்ருக்கான். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.